வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏஎஸ்பி கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச் தான் வரப்போகிறப்பே இல்லையா. சரி விடு, இதையும் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்துன்னு மட்டும் போகாதீங்க, லைக்கும் போட்டு போயிருங்க. இருங்க, இந்த பொண்ணை முடிச்சுட்டு போகிறான். அது சொல்ல சிங்கிள் பர்சன். சரி, இந்த பையனா அவன் கூட பண்ணுறப்போ இதை தப்பிச்சிட்டு ஆயிரு லைஃப்பில். வேறு டஸ்டிகில் வச்சுருவான், பயமாக இருக்குது. முதல்ல இந்த பொண்ணை போடு. என்ன அவங்ககிட்ட அடி போடுறேன், ஓடுவேன் நம்ம சாவு. பிஎஸ் வேறு வந்துட்டார். என்னடா ஆச்சு பிஎஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் ஆகலை. யூடியூப்காரனுங்களுக்கு நெட்வொர்க் இன்டர்நெட் இஷ்யூவான். அது நம்ம ப்ரீவியஸ் தான் குறிப்பாக தயிர் தான், அதனால் போயிடுச்சு சேனல். இப்போ வந்துடுச்சு, எல்லாம் ஜாலியாக லைவ்லாம் பார்த்துன்னு வந்துடுவீங்க. அதை பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் தமிழ்னு ஒருத்தர் இருப்பாருங்க, அவரும் நானும் இங்கே வந்திருக்கோம். இந்தமாரி கான்ட்ரவர்சி வீடியோ போட்டதுனால அவரும் எஃப்எஃப் தமிழன் அவரும் நானும் அந்த லைவில் நான் பார்த்தேன். பார்த்துட்டே இருக்கும் போது எல்லாருக்கிட்டையும் இது பண்ணும்போது பேசிகிட்டு இருக்கும் போது அந்த லைவில் பிவிஎஸ் ஆர்மி லைவ், அதில் அவர் லைவ் போடும் போது என் சேனல் அவர் சேனல் அப்புறம் நிறைய சேனல் பார்த்தோம். அதில் என் சேனலும் அவர் சேனலும் வந்தது. நாங்கள் 2 பேரும் நாங்கள் நிறைய பேர், ஒரு 1000த்துக்கும் மேலே நிறைய பேர் கான்ட்ரவர்சி வீடியோ போட்டிருந்தாங்க. பெரிய பெரிய கேமர்ஸ், ரன் கேமிங் தமிழன் இப்போ தான் போட்டாங்க. அது அந்த சேனல் வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு அவரும் என்ன தான் ஆச்சு அப்படின்னு ஸோ நிறைய பேர் கான்ட்ரவர்சி போடுறாங்க. அடுத்த அளவுக்கு அப்படி ரீச் ஆகிருக்கு அப்படின்றது அதாவது நாங்கள் போட்டது, நானும் எஃப் தமிழனும் போட்டதே. இங்கே வேறு க்ளோவல் எடுக்கலான்னு பார்க்கும்போது கிரெனேட் எடுத்துச்சு. இது இவர் தமிழாள், அதான் நம்ம ரூப் பண்ணிட்டாரு. நிறைய பேர், நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் தமிழன் மட்டும் இல்லை, நிறைய பேர், 1000கணக்கான நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் செஞ்சு எல்லாம் அவங்க என்னெல்லாம் அவங்களால முடியும் கான்ட்ரவர்சி வீடியோ போட்டதுனால அவர் இப்போது பிவிஎஸ் இஸ் பேக் வித் த பவர். ஓகே, ஸோ இப்போ மேட்சுக்குள்ளே போகலாமா, ஆரம்பிக்கலாமா அப்படின்றோம். இப்படி போகலாமே குஸ்மரியா அப்படின்னு இப்படி போகலான்னு பார்த்தேன். டேய் போடு கையும் ஓடலை காலும் ஓடலை, கோயந்த இனிமே ஓட்டலை, டே போடுறா அதெல்லாம் தான். சரி, நீ என்னடா இன்னும் ஸ்பீடாக என்ன ஹிஸ்டாரிக்கே டஃப்பு தர மாரி போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எனக்கு ஒரு நல்ல ஒரு மூட் இருந்தது. ஸோ எனக்கு எப்போல்லாம் நல்ல மூட் இருக்கோ அப்போல்லாம் வெறித்தனம் காட்டும். ஸோ அந்த வெறித்தனத்தை இன்னைக்கு காட்டினேன். எனக்கே அப்படி தான் இருந்தது. எப்போவுமே ஒரு 3GB RAM தான் நம்ம ஃபோனு, அதில் விளாடுற மாரியே இல்லையே. 6GB விளாடுற மாதிரி இது OnePlusலலாம் விளாடுற மாரி இருக்குது. சரி, ஒரு டிஃப்ரெண்ட் மேனா இந்த போடு நீ டபுள் வெட்டரை வச்சுருக்க. ஓகே, கையில் எதுக்கு வச்சுருக்காரு அவர் அவன் எதுக்கு வச்சுருக்கான் அப்படின்னா, அவன் ஆர்ஜே பாலாஜி சொல்கிற மாரி அது எதுக்கு இருக்கான் அப்படின்னு அவனுக்கே தெரியாது. காலையில் செம்ம ஃபன்னாகிடுச்சு, நல்லா ஃபன் பண்ணி ஜாலியாக இருந்தேன். இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு மூடு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சொல்லலாம் நல்ல மூட் தான் சொல்லலாம். இப்போ ஒரு மேட்ச் போய் எடுத்தாச்சு. வெற்றிகரமாக எத்தனை கில் எடுத்துருவோன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இல்லை பாருங்க, நானே அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும், யாரோட இன்டர் தான் அது கோல்டு 4 4 ஸ்டாரு தன்னான நானி அப்படின்னு ஆயிடுச்சு. எத்தனை கில்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 கில் எடுத்துனேன். ஐயோ, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டோம், எத்தனை கில் பார்க்காம அப்படின்னு போய் ப்ரொஃபைலுக்கு போய் ஹிஸ்ட்ரியில் போய் தான் பார்த்தேன் 8 கில் ஏற்றுருக்கோம் அப்படின்னு. சரி,
பயப்புல நல்லா தான் ரீஸ்டார் ஜயான் மாரி அப்படின்னு இந்த மாதிரி பாராட்டினீங்கன்னா பாராட்டுங்க, எனக்கு நல்லது தான். நல்லா பாராட்டுங்க. கமெண்ட்டில் எல்லாத்தையும் சுரேஷ் பிக் பாஸ் சுரேஷ் மாரி வைத்தறிச்சலாம் கேமராவில் கன்ஃபெக்ஷன் ரூமில் போய் கொட்டிப்பார். அதேமாரி நீங்களும் கொட்டிக்கோங்க. வேர்டு அறிடா. ஐயோ ஐயோ ஒஸ்ட்டுடா அப்படின்னு நானே என்னை பார்த்து சொல்லிக்கிறேன். செவ்வாடு அடா உட்காங்க எங்கேயாச்சும் விட்டுருக்கேன். எங்கே பயவுல காணும்? ஓ, இங்கே உட்காந்து முட்டை போட்டுருக்கியா? போடு போடுறான். ஓகே, என்னடா ஏரோப்ளேனாக போகிற அளவுக்கு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன்லாம் ஒன்றும் கார் போகுது அப்படின்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் அதான். ஒரு பொண்ணு வேறு பக்கத்தில் எமௌண்ட்டு போட்டுன்றா. இவ்வளோ பார்த்துட்டு இருந்ததில் நான் கன்று வாங்க மாட்டேன். இந்த ரவுண்டில் ஒருத்தன் வந்து மேலே நான் போகிறேன் மேலே பூலோகமே நாளின் கீழே அப்படின்ற மாரி அவன் வந்து மலை மேலே ஏற்றினான். அது நான் பார்க்காத மாரி இந்த சைடு ஓடின்னு இருக்கேன். இப்போ நல்லா அடிச்சிட்டோம். என்னடா கொஞ்சம் இடம் விட்டு அடிச்சுக்கிறான்னு போட்டு மண்டையிலே சாத்தி விடு தட்டி விடு சதற விடுன்னு சாவடி அடிச்சிட்டோம். அவனை நீங்கள் வர நான் போகிறேன் மேலே அப்படி போய்ட்டுருவாங்க. இப்போ வந்து நம்ம எப்பவுமே இருந்து ஏய் ஆனால் நான் அப்படி இல்லடே அப்படின்னு காத்தியே சொல்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் போய் அங்கே இருக்கான் பாருங்கள். அங்கே தாண்டா தவறு என்ன நீ நடிக்கிறான் சாத்து அடிவாங்கே நம்ம இந்த அளவுக்கு வந்து சாதிச்சிருக்கோம். அடிவாங்கியே சாதிச்சிருக்கோம். அடிவாங்கி சாதிச்சாலும் எல்லாத்தையும் படிவர் வந்து நல்ல எல்லாரும் அதை அடிக்கிற மாதிரி இவ்வளோடியே தாங்க நான் அடியை தாங்குறேன் அடிக்கிறேன். அதான் குறிப்பிட்ட விஷயம் இல்லைக்குள்ள தான் கலர்ஷிப்புவேன். இதை பார்த்துக்க அவன் பராக்காத்துக்கு அதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு வேறு எங்கள் முன்னாடி ஏழங்கள் தான் வந்து படிக்கிறது. இப்போ வந்து இது வாழை ஏற்றி அப்படின்ற என்னடா நீ போன ரவுண்டு எதிர்த்து அப்துல் மாரி இந்த தடவை என்னடா பண்ணிட்டு இருக்க மொத்த நிமிஷம் அவன் பாய்ந்து ஒட்டான். தான் தப்பு சமதம் பண்ணுவேன். பெரிய போனான்னு கேள்வி இல்லை அவருக்கு போன மேட்ச்ல வந்து நோக்கன்னு எனக்கு தெரியுது. ஒரு பெரிய சந்தோஷம் சொல்ல சந்தோஷமா இருக்கு. நோக்கன்னு நினைச்சு லூஸ் பண்றாங்க. அப்புறம்
ஏற்கனவே வந்து டெய்லியும் வீடியோ வரும், கண்டிப்பாக வீடியோ வரும் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைட்டு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைட்டு வருத்தப்படிங்க. இன்னும் ஒருத்தன் வண்டி இல்லடி குறிப்பாத்தெல்லாம் அடியில், நான் சும்மா எதார்த்தமாக சும்மா அடிலான்னு போனேன், மண்டையில் வந்துச்சு. என்னது இருந்தான்னு தெரியும். ஓகே, ஏடபிள்யூஎம் பெஸ்ட்டு ஸ்னைப்பிங். எப்படி அந்த ஸ்னைப்பர்ஸில் வந்து ஸ்னைப் பண்ணுறது, இந்த ஸ்னைப்பிங் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன். வேணும் ஸ்னைப்பு எப்படி ப்ரோ ஸ்னைப்பர் வச்சு நல்லா ஆடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக போடும். இங்கே ஒருத்தன் வந்துட்டான், எதுக்கு இருக்க அப்படின்னு. போடு போடு போடு. இந்தமாரி ஒன் டைப் இருக்கும் நம்ம போடணும். வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தனை போடு. ஐயோ போடு. இருக்கான். ஐயோ ஆல்ரெடி நாக் ஆகிட்டா, நீங்கள் என்ன போவா வஸ்ட்டுடா நீ அப்படின்னு நீங்களே வந்து சொல்கிறாங்க. இதில் ஏதோ போ அப்படின்னு என்னமோ சொல்லிடா போகிறோன்றது தான் வந்து வாய்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. போகிறோன்னு சொல்கிறாங்க, போ அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து போய் எடுத்தாச்சு. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் ஃபேஸ் ரியல் வீடியோலாம் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைப் 1000 தாண்டி போனேன் அப்படின்னு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் உங்களுக்கு ஃபேஸ் ரியல் வீடியோ வந்து காட்டுவேன். 16 கிலோ எடுத்துருக்கோம்.